தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பரமனுக்கு புது நம்பர்ல இருந்து கால் வர அவரும் அட்டன் பண்ணி யாருங்கன்னு கேட்க போன் பண்ண ஆளு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, நான் யாருன்றது முக்கியம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முக்கியம். அதுக்கு பரமனும் என்னப்பா ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியான்னு கேட்க இந்த பக்கம் போன்ல பேசிட்டு இருக்க ஆளு நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உனக்கே லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க தோணும்னு சொல்ல அதுக்கு பரமனும் ரொம்ப அதிர்ச்சியா என்ன சொல்ல போறேன்னு கேட்க இந்த பக்கம் போன்ல பேசிக்கிட்டு இருக்க ஆளு உன் மாப்பிள்ள அர்ஜுன் கோமால இருக்கான்ல, அவர் எப்படி கோமாக்கு போனாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல பரமனும் ரொம்ப அதிர்ச்சியாயி அது யாரு தமிழ் தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த பக்கம் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலு டேய் அந்த மாதிரி நீ சொல்லி ஊரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே அர்ஜுனை அடிச்சு கோமாக்கு போக வச்சது நீதான்றது எனக்கு தெரியும். அதுக்கு பரமாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி யாரு நானா, ஏன் மாப்பிள்ளை நான் அடிச்சேனான்னு கேட்க அதுக்கு இந்த பக்கம் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலு என்ன பரமா என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்னு கேக்குறாரு. ஏய் நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, நீ பண்ண வேலையை யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா, நான் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இப்பவே உன் வீட்டுல எடுத்துட்டு வந்து காட்டவான்னு சொல்ல அதுக்கு பரமனும் இல்ல இல்ல நீ என்னை ஏமாத்த பாக்குற, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இங்க நடக்கலன்னு சொல்ல உடனே போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலு அப்படியா அப்படின்னா விடு, என் போன்ல இருக்கிற ஆதாரத்தை இப்பவே உன் வீட்டுல எடுத்துட்டு வந்து காட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கு பரமனும் ரொம்ப பயந்து போய் ஏய் வேணாம் வேணாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதன்னு கத்துறாரு. உனக்கு அந்த ஆதாரம் வேணும்னா உடனே 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்ல அதுக்கு பரமனும் ஐயோ 1 லட்சமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப நீ குடுக்கறியா இல்ல இந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கிட்ட குடுக்கவான்னு கேட்க அதுக்கு பரமனும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாத, நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு.